Hello friends, today's topic is acmogram. First இந்த பசலை பார்க்கலாம். இது என்ன, நான் 5 செகண்ட் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் ஹாலாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. வாங்க இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த பசலை உருவாக்குனேன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல், பென்சில், பேப்பர், அவ்வளோதான், எரேசர். ஸ்கேலை எடுத்து இப்படி பேப்பர் இப்படி வச்சு இந்த கோடு இப்படி வச்சு 3 சென்டிமீட்டருக்கு கோடு போடணும். டாட் வைங்க. 1 3 சென்டிமீட்டர், 6 9 12 15. அதுக்கு நேரம் அப்படியே வச்சு 3 6 9 12 15 இப்படி போட்டுக்கிட்டு அடுத்து ஸ்கேலை எடுத்து இப்படி வச்சு ஷேட்டை வச்சு கோடு பண்ணணும். இங்கேயும் கோடு அப்படி பண்ணணும். அப்புறம் லெட்டர்ஸ் அப்புறம் இப்படி மடிக்கணும். விசிறி மடிக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு கூட மடிச்சுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி விசிறி மாதிரி மடிச்சுக்கிட்டு அடுத்து இப்படி கோடு போட்ட இடத்தை எடுத்து லெட்டர்ஸ் எழுதணும். ஒரு காலம் விட்டு காலம் எழுதணும். ஃபஸ்ட்டு ஆர் எழுதணும். நெக்ஸ்ட் ஐ. அடுத்தது ஒரு காலம் விட்டு ஜி. அடுத்து ஒரு காலம் விட்டு ஹைச். அடுத்து ஒரு காலம் விட்டு டி. டி. அடுத்து இந்த கேப் விட்டுருக்க இடத்துல அடுத்த ஒரு எழுத போகிறேன். டபிள்யூ. டபிள்யூவில் லெஃப்ட்டு எல் இ எஃப் டி. லெஃப்ட். அடுத்தது ரைட். ஆன்சர் தெரியலைன்னா இப்போ இதை பார்த்தா எப்படி ரொம்ப ஹார்டாக தெரியுதா? மவுண்டைன் வேலி மாதிரி மடிச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இப்படி. இப்போ என்ன தெரியும்னா ரைட். அப்படியே ஆங்கிளை இப்போ என்ன தெரியும்னா லெஃப்ட்டு. வாங்க இதுக்கான சயின்ஸை பார்ப்போம். நான் இப்படி ஆங்கிளில் ரைட்டு காட்டும்போது இதுக்கு பேர் ஆக்மோகிராமு. ஒரு சைடு
காமிச்சா ஒரு பிக்சர் தெரியும், இன்னொரு சைடு காமிச்சா இன்னொரு பிக்சர் தெரியும். தேங்க்யூ.